தமிழகம் பூராவே விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் உதயநிதி அவருடைய கைது தான். அதாவது தஞ்சையில் நடிகை ஒருத்தரை பற்றி வல்கரா பேசுனதுனால இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப இமிடியேட்டாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கைதப்போ நடந்த சில சம்பவங்கள், அதாவது அவருடைய மனைவியான கிருத்திகா உதயநிதி, இன்பநிதி மனைவி மகன் இவங்கெல்லாம் பேசின விஷயங்கள், அதுக்கப்புறமேலும் இந்த விமர்சனம் கொடுத்தவங்களுக்கு எதிராக அவங்க 2 பேரும் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைது வந்து இன்னைக்கு வரைக்குமே சோஷியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாகவும் போயிட்டே இருக்குது. அந்த வகையில் இப்போ வந்து அவருடைய மகன், அதாவது உதயநிதி அவருடைய மகனான இன்பநிதி பேசின சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த அதிர்ச்சியான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதயநிதியோட கைதை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் திமுக சைடு எழுந்துச்சு. அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கைது அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்த மாதிரி இருக்குது. அதாவது செய்யாத தப்புக்கோ சொல்லாத வார்த்தைக்கோ வந்து 9 பிரிவின் கீழ் வந்து இப்படி குண்டு கட்ட அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரியும், இது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டும் திமுக சைடில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் போது கிருத்திகா உதயநிதி மேலும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கறதா போலீஸ்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது மேம், மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸில் கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வாக்குவாதம் போயிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனான இன்பநிதி வந்து அவ்வப்போது வந்து சட்டசபையில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அப்பாவை பற்றி இப்போ ஆளுங்கட்சியில் முதல்வராக இருக்கட்டும், வேறு யார் பேசினாலுமே அவ்வப்போது வந்து சமூக வலைதளங்களில் அதுக்கு பதிலடி தர மாதிரி ஒரு சில விஷயங்களை இவர் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு தான் வராங்க. அந்த வகையில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் அவருடைய கைது சரி, அது மட்டும் இல்லாமல் பெண்களை இந்த மாதிரி ரொம்பவும் தரக்குறைவாக அவமானப்படுத்தி பேசுகிறவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்பநிதி உதயநிதியை பற்றி பேசிட்டு இருந்த அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இன்பநிதி பண்ணியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, முன்னமே முதல்வருடைய இந்த ரொம்பவும் அதிரடியான இந்த செயலுக்காக பாராட்டி வந்து ராதிகா சரத்குமார்லேருந்து குஷ்பு, பிரேமலதா விஜயகாந்த், தமிழிசை சவுந்தரராஜன், அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக அவருக்கு கூட நின்றிருந்தாங்க. அது மாதிரி இந்த கைது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்களுக்கு பதிலடி தர மாதிரி இன்பநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கைது நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து நல்லாவே தெரியும் பார்க்கும்போதே, ஏன்னா பேசாத ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த அர்த்தத்தில் தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி பண்ணின மாதிரி ரொம்ப ஃப்ராங்காகவே எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு வந்து முடிவு அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. அந்த முடிவு அப்படிங்கிறது எட்டப்படும் போது ஒரு விடியல் வரும். அந்த விடியல் தான் திமுக அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, அவருடைய அதாவது தாத்தாவோடைய எவ்வளவு பெருமைகளை இன்னமும் வந்து திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், திமுகவை அங்கீகரிக்கிற எல்லாருமே இன்னும் நினச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அடித்தளத்தில் போடப்பட்டது தான் தமிழகமே. அப்படி இருக்கும்போது அந்த வழியில் அந்த பிளட்டில் வந்தவங்க பெண்களை தரக்குறைவாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சில விஷயங்களை பேசித்தான் ஆகி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனாலும் அனைத்துக்கும் ஒரு முடிவு காலம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த ஆளுங்கட்சியோட இந்த ரீல்ஸ் அரசாங்கம் முடிவுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு விடியல் அப்படிங்கிறது எட்டப்படும். அதுதான் திமுகவோட அந்த ஆட்சி. அந்த ஆட்சியில் கண்டிப்பாக மக்களுக்கான அந்த நல்வழி அப்படிங்கிறது பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கைதை அப்பாலேருந்து தாத்தாலேருந்து இன்னைக்கு என்னுடைய அப்பா வரைக்குமே பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பார்த்த பட்சத்தில் இவங்களுக்கு இந்த அரசியல் ரீதியான கைது அப்படிங்கிறதுலாம் எந்த வகையிலுமே அவங்களுடைய அந்த முன்னேற்றத்தை சுருக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாகவும் பேசியிருக்காரு உதயநிதியோட மகனான இன்பநிதி.